கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான 2020 ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டிலே குறிப்பாக முகநூல் வாயிலாக, ஃபேஸ்புக் வாயிலாக, யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டு திருச்சி மக்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முதலாவது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த 2020 ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டுக்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம். சிஎஸ்ஐ ஆலயம் கவுந்தப்பட்ட திருச்சபை மக்களுக்கும், சிஎஸ்ஐ இயேசுநாதர் ஆலயம் எல்லப்பாளையம் திருச்சபை மக்களுக்கும், சிஎஸ்ஐ ஆலயம் கருக்குமலை திருச்சபை மக்கள் அனைவருக்கும் ஆண்டவரே நன்றிகளை நாங்கள் எடுக்கும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளிலே முகநூல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற திருச்சி மக்களை ஆண்டவர் நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமா என ஜெபிக்கிறோம். போசத்துறை செயலர், பொருளர், பிசி, டிசி மற்றும் கமிட்டி உறுப்பினர் சார்பாக ஆண்டவரே திருச்சி மக்களை நாங்கள் மனதார வாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2020 ஆண்டு ஆண்டவரே இந்த ஜூலை மாதத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே நாளிலே முகநூல் வாயிலாக ஆண்டவரே பாடலை பாடும்படியாக, வேத வசனத்தை ஆண்டவரை கேட்கும்படியாக, செய்தியின் வாயிலாய் துதிக்கும்படியாய் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரே நன்றிகளை நாங்கள் எடுக்கும். ஆண்டவரே, கர்த்தராமே ஆராதனை ஆரம்பம் முதல் முடி மட்டும் தெய்வீக பிரச்சனை எங்களோடு கூட தங்கி தாபரிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் இறைவன் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு 6 மகன் மாணவர்கள் என்று கொடுக்கப்பட்ட கிறிஸ்து சபை பாமாலையிலே 249வது பாமாலை பாடுவோம். பாடலின் 249வது பாடல், நல் மீட்பர் பச்சம் நெல்லும் ரட்சணிய வீரரே என்ற பாடலை அனை சேர்ந்து பாட எழுது நின்று கொடுக்கப்பட்ட கிறிஸ்து சபை பாமாலையிலே 249வது பாமாலை அனை சேர்ந்து பாடும்படி அன்பாய் கேட்கிறேன். நல் மீட்பர் பச்சம் நெல்லும் ரட்சணிய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யோமே. சேனாதிபதியேசு மாற்றாரை மேற்கொள்வா, பேன் வேற்றி கிரீட சோடி செங்கோலோ ஓச்சுவா. நல் மீட்பர் பச்சம் நெல்லும் ஏகால
ஓதுங்கா போர்க்கோளத்தோடு சென்று மேவிசு வாசத்தால் அஞ்சாமல் ஆண்மையோடு போராடி வாருமே. பிசாசின் தேரல் சேனை நீர் வீழ்த்தி வெல்லோமே. நல்மீட்பர் பச்சா நில்லும் வீர சூரமோ நம்பாமல் திவ்ய சக்தி பெற்று பிரயோகியோ சர்வாயுதத்தை கர்த்தாவை சாகுவே. ஏமோசமோ பாராமல் உன் தண்டில் செல்லோவே. நல்மீட்பர் பச்சா நில்லும் போராட்ட ஓயுமே. வேம்போரின் கோஷ்ட பேச்சு பாட்டாக மாறுமே. மேற்கொள்ளு வீர ஜீவ போட்கிரீடம் சோடுவா. வேலோகநாத ரோடு வீட்டார சாடுவா. திருச்சமக்கள் அமர்மடி அன்பாய் கூறுகிறேன். நீ நாளுக்கண்டு வாசிக்கின்ற திருமறை பாடம் யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய வாசிப்போம். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுற்றல்கள் போற்றும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். வேதப்பட வாசிப்போம். வாசிக்கிற திருமறை படம் யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகார வசனங்கள் 1 முதல் 9 முடிய வாசிப்போம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாக நூனின் குமாரனாக யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்போ நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லிபோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்திரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாவுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தை எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு
அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவையெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் போலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்போ நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையார்? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றான். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான 2020 ஆண்டு இந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டிலே முகநூல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். செயலர், பொருளர், பிசி மெம்பர், டிசி மெம்பர் சார்பாக மீண்டும் உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இந்த நாளில் கூட நம்முடைய தெற்கு திருச்சபையிலே கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான தலைப்பு, இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதர்கள் சொல்லிய தலைப்பு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. பீப்புள் ஆஃப் காட், அம்பாசடர் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லி ஒரு சிறப்பான தலைப்பு நம்முடைய தெற்கு திருச்சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர் திருந்த கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு முதலாவது வாழ்த்துக்களை, நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தூதுவர்கள் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது அதற்கு சிறப்பான விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. அரசு என்று சொல்லும் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய தொடர்புடைய ஒரு வார்த்தையாக அந்த தூதுவர்களுக்கு இங்கே கொடுக்கப்படுகின்றது. தேவதூதர்களால் அனுப்பப்பட்ட பணிவிடை செய்யக்கூடிய நிலையிலே அங்கே எபிரேயர் புத்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எபிரேயர் 1வது அதிகாரம் 14 வாசிக்கும் பொழுது அங்கே தேவனால் அனுப்பப்பட்டு பணிவிடை செய்கின்ற ஆவியல் என்று சொல்லி எபிரேயர் புத்தகத்திலே நீங்கள் நானும் வாசிக்க முடிகின்றது. அது மாத்திரமல்ல, தேவ தூதரிலே சற்று அங்கே திரியவராக தேவன் அங்கே படைக்கப்பட்ட கிறிஸ்துவின் மூலமாக மீட்கப்பட்ட நாம் அனைவரும் அங்கே அவரின் தூதுவர்களாக இருக்கிறோம் சொல்லி திருமறை நமக்கு சிறப்பாக கற்றுக் கொடுக்க ஆங்கிலத்திலே அம்பாசடர் என்று சொல்லி பார்க்க முடிகின்றது. இங்கே 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் எங்கே இருந்தாலும் கூட, எந்த சூழ்நிலை இருந்தாலும், யார் மத்தியிலே வாழ்ந்தாலும் கூட தேவனுடைய பிரதிநிதிகளாக இன்னைக்கு நீ நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை நாம் அறிந்து அதன்படி நாம் வாழ்கின்ற பிள்ளைகளாய் ஆண்டவர் நம்மை அழைக்கப்பட்டிருக்கிறார். ஒருவேளை இது இன்றைக்கு ஆண்டுடைய இறைமக்கள் இன்னைக்கு கிறிஸ்துவர் தூதர்கள் எப்படியெல்லாம் காணப்படுகின்ற சொன்னால், ஆண்டுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்ற பிள்ளைகளாக, ஆண்டவரோடு கூட பணி செய்கின்ற பிள்ளைகளாக, ஆண்டுடைய பிரதிநிதிகளாய் ஆண்டவர் மாற்றுவதற்கு நம்மை சித்தமுள்ள ஒரு ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது முழு நேர ஊழியனுடைய அழைப்பு மாத்திரமல்ல. இன்றைக்கு உலகத்திலே ஆண்டவர் அநேக மக்களை வேறு பிரிக்கிற ஒரு ஆண்டவராய் காணப்படுகின்றார். அநேக போதகர்களாய் ஆண்டவர் வேறுபடுத்தியிருக்கிறார். அநேக தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் வேறுபடுத்தியிருக்கிறார். அநேக அற்புத அடையாளம் செய்கின்ற சொல்லி அநேக நேரத்திலே அநேக மக்களை அநேக விதத்திலே ஆண்டவர் ஊழியத்திற்காய் ஆண்டவர் பயன்படுத்துகின்ற ஒரு ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் காணப்படுகின்றார். இங்கே பிரிக்கப்பட்ட தேவனுடைய ஆவியானவர் எப்படி நமக்குள்ளாக வாசம் செய்கிறார் சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இங்கே தேவனுடைய கரத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் அழைக்கப்படுகின்ற அழைப்புக்கு பாத்திரமானலாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவதற்கு சித்தமுள்ள ஆண்டவராய் காணப்படுகின்றார். நமக்கு கொடுக்கப்பட்ட திருமுறை பதிலை சார்ந்து இறைவன் கிறிஸ்துவனுடைய தூதரிடத்திலே காணப்படுகின்ற சிறப்பு தன்மையை குறித்து இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை குறித்து நாம் முதலாவதாக தியானிப்போகின்றோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னென்னு சொன்னால், இறை மக்கள் கிறிஸ்துவனுடைய தூதுவர்கள் சொல்லி பார்க்கிறோம். அதன் கீழாக நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் தூதுவர்கள் கர்த்தரின் வேதத்தின்படி செயல்படுவதில் கவனமாயிருப்பான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய தூதுவர்களாய் இருக்கின்றார்களோ அவள் வேதத்திலே கவனமாய் இருக்கின்ற ஒரு பிள்ளைகளாக காணப்படுவார்கள். இந்த வாசிக்கட்ட யோசுவாவுடைய புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே மோசேவுடைய வாழ்வை குறித்து திருமறையினம் சிறப்பாக அங்கே கற்றுக் கொடுக்கின்றது. மோசே கர்த்தருடைய தரிசனங்களை செய்கின்ற ஒரு மனிதனாய் இருக்கின்றான். ஆண்டுடைய ஒரு தாசனாய் காணப்படுகின்றான். ஆண்டுடைய ஒரு ஊழிக்காரனாக, ஒரு தூதுவராக அங்கே அழைக்கப்படுகின்ற காரியத்தை தான் திருமறையின் வாயிலாக நீ நானும் பார்க்க முடிகின்றது. மோசே அங்கே இறந்த பின்பு அங்கே தலைவத்துவத்தை ஏற்பதற்கு யாருன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு கூட காணுகின்ற நாட்களிலே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோசுவாவை ஆண்டவர் அங்கே தெரிவு செய்கின்ற ஒரு கடவுளாக நம்முடைய கடவுள் காணப்படுகின்றார்.
காரணம் என்று சொன்னால், அங்கே மோசே அங்கே இறந்த பின்பு ஒருவேளை அங்கே ஆண்டவருடைய வாக்குறுதிகளை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக சிதைவடையக்கூடாது என்பதற்காக அங்கே மோசேன் தொடர்படியானலாய் இருக்கின்ற இறை பணியை செய்கின்ற அருமையான தேவனுடைய மனிதன் யோசுவாவை மோசேன் ஊழியக்காரனாக என்று சொல்லி அழைப்புகின்ற காரியத்தை திருமறையின் வாயிலாக பார்க்க முடிகின்றது. மோசேயின் மரணத்தை தொடர்ந்து அங்கே மோசேனுடைய இடத்திற்கு அநேக பொறுப்புகளை அங்கே யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற கடவுளாய் காணப்படுகின்றார். கர்த்தர் யோசுவாவை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகின்ற ஒரு கடவுளாக நம்முடைய கடவுள் காணப்படுகின்றார். யோசுவா ஒரு அலுவலக பணியாளராய் இல்லாமல் சமய சேவகராக செயல்பட அழைக்கப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, அங்கே தகுதி ஒரு அழைப்பு பெற சொன்னால் அந்த தகுதிக்கு அழைப்பு பெறுகின்ற ஒரு மனிதனாக யோசுவாவுடைய வாழ்க்கை பார்க்க முடிகின்றது. இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாக்கி நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வேதத்தின்படி செயல்படுத்துவதை நாம் கவனமாக இருக்கும் பொழுது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாக உங்களை மனையும் ஆண்டவர் தகுதிப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். மோசே இருந்த பின்பு அங்கே யோசுவாவை ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனாய் ஆண்டவர் அங்கே தகுதிப்படுத்துகிற ஒரு ஆண்டவராய் காணப்படுகிறார். காரணம், யோசுவா ஆண்டவருக்கு உண்மையுள்ள ஒரு மனிதனாய் வாழ்ந்து காட்டினார். இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் கிறிஸ்துவனுடைய தூதுவர்கள் சொல்லுகிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் செயல்படுத்துகின்ற ஒரு பிள்ளைகளாக இருந்தால் கூட நாம் ஆண்டுடைய பிள்ளைகளே எப்பொழுதும் நாம் கவனமாய் இருக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை குறித்துதான் அங்கே மோசே மூலமாய் அங்கே யோசுவாவை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முதலிலே நாம் கொடுக்கும் பொழுது அதை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றக்கூடிய நிலைக்குள்ளாக ஆண்டவர் கொடுக்கின்றாரா, ஒருவேளை நிறைவேற்றும் தேவையான திறமையை ஆண்டவருக்கு கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அமர்ந்து ஆண்டவர் சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி யோசுவாவை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரோ அதுபோல ஆண்டவர் இன்றைக்கு உங்களை மண்ணையும் பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் ஆவல் கொண்ட ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வை குறித்து பார்க்கும் பொழுது பல்வேறு இன மக்கள் அங்கே வாழ்ந்தார்கள். அந்த வாழ்ந்த இன மக்கள் மத்தியிலும் கூட கானானுக்கு அழைத்து செல்கின்ற யோசுவாவுடைய மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் அங்கே கட்டளைகின்ற நிகழ்வை திருமறையின் வாயிலாக பார்க்க முடிகின்றது. இங்கே இஸ்ரவேல் மக்களையும் அத்தகைய கீழ்ப்படிதலுக்கு நடத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். அன்பானவர்களே, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு இறைவன் கிறிஸ்துவனுடைய தூதுவராக அழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய அடிப்படை நிலையிலே ஆண்டவர் அடிச்சோடுகளை பின்பற்றுகின்ற ஒரு பிள்ளைகளாக வாழ என்பதை ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். திருமறையை வாசிக்கும் பொழுது சங்கீதம் 119 சங்கீதத்தின்படி வாசிக்கும் பொழுது நாமும் கர்த்தருடைய வேதத்தின்படி நடப்பதிலே கவனமாக நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகின்ற கடவுள் சொல்லி அங்கே தாவீதுடைய அனுபவத்தை குறித்து திருமறையின் வாயிலாக பார்க்க முடிகின்றது. அது மாத்திரம் யோவான் நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 39 வாசிக்கும் பொழுது அது நன்மையும் நாம் நம் மூலமாக மற்றவர்களையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக வழிநடத்துகின்ற ஒரு செயல் சொல்லி அங்கே யோவான் நற்செய்தியிலே நீங்கள் நானும் வாசிக்க முடிகின்றது. சற்று நாம் ஆராய்ந்து யோசித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் கிறிஸ்துவின் தூதுவர்கள் சொல்லுகிறோம். உடைய கர்த்தருடைய வேதத்தின்படி செயல்படுத்துவதனுடைய கவனமாய் நாம் இருக்க வேண்டும் சொன்னால் ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் சற்று கீழ்ப்படுகின்ற ஒரு பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் பணிவிடை செய்கின்ற ஒரு பிள்ளைகளாக, ஆண்டவர் நமக்கு நல்ல தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல அற்புத அடையாளங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அதன்படி நாம் நடக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை வேதத்தின்படி செயல்படுத்துவதிலே ஆண்டவர் கவனமாய் இருக்கின்ற ஒரு ஆண்டவராய் காணப்படுகின்றார். திருமறையில வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி வேதத்தில் சொன்னபடி நாம் முதலாவது ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பிள்ளையாய் காணப்பட வேண்டும். மோசே மரித்த பின்பு அங்கே திருமறை சொல்கின்றது, அங்கே யோசுவாவை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அங்கே யோசுவா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு மனிதனை கடப்பட்டான். யோசுவாவுடைய புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி சொல்கின்ற ஒரு மனிதனாய் கடப்படுகிறான். சற்று யோசித்து பாருங்கள், இறை மக்களாகிய நாம் கிறிஸ்துவனுடைய தூதுவலாக வாழ வேண்டும் என்று சொன்னால்
முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், வேதத்தின்படி நாம் நடக்கின்ற ஒரு பிள்ளையாய் இருக்க வேண்டும். வேதத்தின்படி நாம் கவனமாக செயல்படுத்துகின்ற ஒரு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே முதலாவதாக அறிவுறுத்துகின்ற கடவுளாய் காணப்படுகின்றார். இரண்டாவதாக நான் பார்க்கின்ற காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் தூதுவர்கள் இடரல் உண்டாக்காதவன் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக கிறிஸ்துவனுடைய தூதுவர் இடரல் உண்டாக்காதவன் சொல்லி திருமறையை பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு எந்த சமயமா இருந்தாலும் சரி, எந்த கலாச்சாரமா இருந்தாலும் சரி, எந்த மொழியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையிலே நாம் வாழ்ந்தாலும் கூட ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவருடைய அடிச்சுவடை நாம் பின்பற்றுகின்ற நாம் யாருக்கும் இடரல் உண்டாகாதபடிக்கு நாம் ஆண்டவருடைய செவி சாய்க்கின்ற ஒரு பிள்ளைகளாக வாழ என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையெல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதா என்று சொல்லி வேதம் சிறப்பாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கின்ற பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மறு உணர்வை நாம் ஏற்படுத்துகின்ற ஒரு பிள்ளைகளாக வாழ என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். இவர் எந்த ஒரு சமயம் கூறாத ஒரு புதுமையான செய்தியை ஒருவர் கிறிஸ்துவுக்குள் அனுபவத்தில் வரும்போது அவர் புதுப்படைகின்ற ஒரு நிகழ்வை குறித்து தான் திருமறை நமக்கு சுட்டி காட்டுகிறதாக பார்க்க முடிகின்றது. இப்பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வேலையாட்கள் என்ற பணியில் அங்கே கொரிந்து சபையில பார்க்கும் பொழுது அநேக மக்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு வருவதற்கு முன்னதாக தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருக்கு இடரல் உண்டாகாதபடி இருக்க வேண்டும் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கொரிந்து திருச்சபை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியத்தை நீங்கள் நான் திருமறையின் வாயிலாக பார்க்க முடிகின்றது. அங்கே பவுல் சொல்கின்றார், நீங்கள் கிறிஸ்தவ ஊழியக்காரருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நீங்கள் இடரல் உண்டாகாதபடி நீங்கள் வாழும் பொழுதுதான் ஆண்டவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் இருந்து ஆண்டவர் திறந்து தருவான்னு சொல்லி ஆணித்தரமான சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபை மக்களுக்கு கடிதத்தின் மூலமாக எழுதுவதை நீங்க நானும் பார்க்க முடிகின்றது. இங்கே பல்வேறு தியாகங்கள் அங்கே செய்தாலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபை மக்களுக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு செய்தியை ஒரு கொடுக்கின்ற ஒரு மனிதனாய் காணப்படுகின்றான். ஆகவே எந்த ஊழியக்கார் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கடவுளுடைய பணி செய்கின்ற பிள்ளைகள் வந்தாலும் கூட நீங்கள் அவர்களுக்கு இடரல் உண்டாகாதபடிக்கு நீர் அவருடைய பணிகளை கர்த்தருக்காக ஆயத்தம் நிலையிலே அவருக்காக செயல்படுத்த வேண்டும் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கொரிந்து திருச்சபை மக்கள் மூலமாக பேசுவதை பார்க்க முடிகின்றது. நம்முடைய வார்த்தை செயல்பாடுகள் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக கூடாது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்விலே முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்க முடிகின்றது. சற்று நாம் யோசித்து பாருங்கள், நாம் உலக வாழ்விலே வாழ்கின்றோம், நாம் எத்தனை பேருக்கு நாம் இடரல் உண்டாகின்ற ஒரு பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சற்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். ஆனால் திருமறையை வாசிக்கும் மத்தேயு நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 6-7 வாசிக்கும் பொழுது, தேவனுடைய நாமத்தை தூசிக்க வழிவகுக்கும் அதற்கு இடம் கொடாமல் அங்கே அற்ற வாழ்க்கை வாழ்வதிலே அங்கே கிரயத்தை அங்கே ஜாக்கிரதையாக இருப்போம் சொல்லி திருமறை சிறப்பாய் கற்றுக் கொடுக்கின்றது. ஆக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மற்றவருக்கு நாம் இடையூறல் கொண்டு வரக்கூடாது, இடைஞ்சல் நாம் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நல்ல காரியங்களை குறித்து யோசிக்கிறோம். ஆனால் மற்றவர்களுக்கு நாம் இடரல் உண்டாகாதபடிக்கு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்கின்ற ஒரு பிள்ளைகளாக வாழ என்பதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து திருச்சபை மக்களுக்கு கடிதத்தின் வாயிலாக கற்றுக் கொடுப்பதை நீங்கள் நானும் பார்க்க முடிகின்றது. சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எத்தனை பேருக்கு இன்றைக்கு இடையில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம், எத்தனை பேருக்கு நாம் இடையூறு நாம் பண்ணி கொடுக்கிறோம், சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் மற்ற மக்களுக்கு நாம் இடையூறு கொண்டு வராதபடிக்கு ஆண்டவரை பற்றி மற்ற மக்களுக்கு நாம் போதிக்கின்ற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபை மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கடிதத்தின் மூலமாக வலியுறுத்துவதை நீங்கள் நானும் பார்க்க முடிகின்றது. நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல்பாடுகள், நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நடந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறார், ஓடினாலும் பார்த்து கொண்டிருக்கிறார், படுத்திருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறார், பேசினாலும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். காரணம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் தூதுவர்கள் அங்கே இடர்கள் உண்டாக்காத இருப்பான்னு சொல்லி, கிறிஸ்தவர்கள் மற்ற புறஜாதி மக்களுக்கு இடையூறு கொண்டு வரமாட்டார்கள் சொல்லி ஒரு ஆணித்தரமான காரியத்தை இன்றைக்கு நீங்க நானும் கற்றுக்கொள்கின்ற
ஒரு பிள்ளைகளாய் வாழ என்பதை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபை மூலமாக நமக்கு கடிதத்தின் வாயிலாக கற்றுக் கொடுக்கின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். ஆகவே ஆண்டுடைய நாமத்தை நாம் ஒரு நாளும் ஒருபோதும் நாம் தூசிக்காதபடிக்கு அவன் நாமத்தை நாம் சரியான விதத்திலே நாம் உச்சரிக்கின்ற ஒரு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடு. இரண்டாவதாக, மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற காரியம் சொன்னால், கிறிஸ்து தூதர்கள் அதிகாரம் அங்கே பெற்றார்னு சொல்லி பார்க்கிறோம். அங்கே கிறிஸ்து தூதர்கள் அதிகாரம் பெற்றார்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இயேசு தான் வாழ்ந்த நாட்களிலே 12 சீசர்களை ஆண்டவர் முதலாவது அழைக்கின்றார். அவர்களுக்கு ஆண்டவர் அறிவுரை கூறுவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆண்டவர் அநேக தாளந்துகளை அநேக வரங்களை ஆண்டவர் கொடுக்கின்றார். முதலாவதாக பார்க்கின்ற வரம் சொன்னால் பிசாசுகளை துரத்துகின்ற ஒரு வரத்தை கொடுக்கின்றார். இரண்டாவதாக நோயாளிகளை சொஸ்தமாக்கின்ற வரத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். மூன்றாவதாக ஆண்டவர் உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் இலவசமாக கொடுக்கின்ற ஒரு ஆண்டவராய் காணப்படுகின்றார். இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டுடைய ஊழியத்தை, கனமான ஊழியத்தை இன்றைக்கு உலக பிரகாரமான மக்கள் மத்தியிலே நீங்க நானும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் பிசாசுகளை துரத்துவதற்கு ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் ஆயத்தமா இருக்கின்ற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோமா? நோயாளிகளை சொஸ்தமாக்குவதற்கு நீ நானும் ஆயத்தமா இருக்கின்ற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஆண்டவர் உங்களிடத்திலே கொடுத்திருக்கிற அதிகாரங்களை நாம் எந்த அளவுக்கு சரிநிலத்திலே நாம் பயன்படுத்துகின்ற ஒரு பிள்ளைகளாக வாழ்ந்து கொடுக்கிறோம் என்பதை குறித்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அதிகாரம் பெற்ற ஊழியருடைய தேவைகளை பரமபிதா முதலாவதாக சந்திக்கின்ற ஒரு கடவுளாக நம்முடைய கடவுள் காணப்படும் என்பதை நாம் ஒருபோதும் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீசரோடு கூட ஊழியம் செய்தான்னு சொல்லலாம் திருமறை வாயிலா பார்க்கிறோம். யூதாஸ் காரியோத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறார் சொல்லி ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கூட ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தை அங்கே பயன்படுத்தாத ஒரு கடவுளாய் காணப்படுகிறார். காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எல்லா மக்களையும் ஆண்டவர் நேசிக்கின்ற ஒரு கடவுளாய் இருக்கிறார். எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த இனமா இருந்தாலும் சரி, எந்த மொழியா இருந்தாலும் சரி, எந்த கலாச்சாரமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை வாழ்ந்தாலும் சரி, ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை எப்படி உங்களையும் நேசிக்கின்றாரோ அதுபோல மற்றவர்களை நாம் நேசிக்கின்ற ஒரு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆண்டவராய் காணப்படுகின்றார். கிறிஸ்து அங்கே தூதர் மூலமாக அதிகாரத்தை அங்கே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆண்டவராய் காணப்படுகின்றார். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறோமோ அல்லவோ, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை மணி ஒவ்வொரு நாளும் கவனித்துக் கொள்கின்ற ஒரு ஆண்டவராய் காணப்படுகின்றார். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் நமக்கு காணப்படுகின்றது. நமக்கு ஆண்டவர் நல்ல உரிமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 12ஆம் வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உணவலாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார் சொல்லி திருமறையின் வாயிலாக பார்க்க முடிகின்றது. ஆண்டுடைய நாமத்தின் மேலாம் விசுவாசம் வைக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். முதலாவதாக நாம் அவரை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றாரோ அத்தனை பேர்களும் ஆண்டுடைய பிள்ளைகளாகும்படிக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். வாசிக்கேட்ட திருமறையின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். அங்கே மோசே மரித்த பின்பு அங்கே ஆண்டவர் யோசுவாவை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தினார் சொன்னால், அங்கே ஊழிக்காரனா இருக்கிற யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு சில அதிகாரங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இஸ்ரவேல் மக்களை சரியான விதத்திலே வழிநடத்துகின்ற ஒரு அதிகாரத்தை அங்கே யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். புதிய ஏற்பாடிலே நீங்கள் நான் பார்க்கும் பொழுது ரோமர் புத்தகத்திலே 8வது அதிகாரம் 17 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் சுதந்திரவாளிகள் கிறிஸ்துவுக்கு அங்கே உடன் சுதந்திரவாளிகள் என்று சொல்லி திருமறை நாம் சிறப்பாய் கற்றுக் கொடுக்கின்றது. நாம் பெற்றிருக்கும் அதிகாரத்தை தேவ நாம மகிமைக்காக நாம் பயன்படுத்துகின்ற ஒரு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். நம்மை சுற்றி தேவையுள்ள மக்கள் அங்கே இருக்கிறார்கள். பிசாசுகளை துரத்தவும் நோய்களை குணமாக்கும் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா விசுவாசிகளுக்கு ஆண்டவர் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழுகின்ற ஒரு பிள்ளைகளாய் ஆண்டவர் மாற்றுகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார் என்று சொல்லி மார்க் 16வது அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். அதற்கென சிறப்பான ஒரு படிப்பு தேவை கிடையாது, ஒரு அனுபவம் தேவை கிடையாது.
தகுதி தேவை கிடையாது, தேவையில்லாத காரியங்கள் நமக்கு தேவையில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். அன்பானவர்களே, நம்மை சுற்றி பார்க்கும் பொழுது பல்வேறு தெய்வ நம்பிக்கையுள்ள மக்கள் அங்கே வாழ்கின்றார்கள். இவருடைய மத்தியிலே நாம் கர்த்தருடைய தூதுவர்களாக, பிரதிநிதிகளாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கிறிஸ்துவர்களைப் போல, கிறிஸ்துடைய தூதர்களைப் போல நாம் அழைக்கப்படுகின்ற ஒரு பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றாட வாழ்விலே நாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் அநேக நேரத்திலே அதிகாரத்தை வீணான நிலையை நாம் பயன்படுத்துகின்ற ஒரு பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஜாதி விதி பார்க்க முடிகின்றது, மதவெறியை பார்க்க முடிகின்றது, இனவெறியை பார்க்க முடிகின்றது, கட்சி வெறியை பார்க்க முடிகின்றது. அது மாத்திரமல்ல, மொழி வெறியை பார்க்கும் பொழுது சுயநலம், பதவி ஆசை, பண ஆசை, தற்பெருமை, மாய்மான வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு பிள்ளைகளாக இன்னைக்கு நீ நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக சற்று யோசித்து பாருங்கள், ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாம் எப்படி நாம் பயன்படுத்துகின்ற ஒரு பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்பதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சிறப்பான காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். மனதளவிலே இன்னைக்கு அநேக மக்கள் தாக்கப்படுகின்றார்கள். காரணம் சொன்னால் அநேக மக்கள் வாக்குவாதங்களுக்குள்ளாய் அநேக மக்கள் கடந்து செல்கின்றார்கள். அநேக விதத்திலே குழப்பங்களுக்குள்ளாய் அநேக மக்கள் காணப்படுகின்றார்கள். அநேக மக்கள் சமாதான குறைவினால காணப்படுகின்றார்கள். பல்வேறு நிலையிலே அநேக மக்கள் அநேக நேரத்திலே உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத காரியங்களை பேசி அநேக மக்களுடைய மனதை புண்படுத்துகின்ற ஒரு பிள்ளைகளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மிடத்திலே எந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த அதிகாரத்தை சரியான விதத்திலே நாம் பயன்படுத்தும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டுடைய இறையாசையை நீ நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். கண்மானவர்களே, சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 2020ஆம் ஆண்டிலே, குறிப்பாக இந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே முகநூல் வாயிலாக, பேஸ்புக் வாயிலாக, யூடியூப் வாயிலாக பார்த்து கொடுக்கிற இறை மக்களுக்கு அங்கே தென்று திருச்சி மூலமாய் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்று சொன்னால், இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள் அங்கே சொல்லி பார்க்கிறோம். பீப்புள் ஆஃப் காட், தி அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் சொல்லி நமக்கு ஒரு சிறப்பான தலைப்பு அங்கே கொடுக்கப்படுகின்றது. முதலாவதாக நான் பார்க்கின்ற தலைப்பு என்று சொன்னால், கிறிஸ்துவின் தூதுவர்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி செயல்படுத்துதல் அங்கே கவனமாய் இருக்கின்ற ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். இரண்டாவதாக, கிறிஸ்துவின் தூதுவர்கள் அங்கே இடரல் உண்டாக்காத சொல்லி இரண்டாவது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். மூன்றாவதாக, கிறிஸ்துவனுடைய தூதர்கள் அதிகாரத்தை பெற்றவர்களா என்று சொல்லி மூன்று விதமான காரியத்தின் மூலமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்விலும் கூட இன்னைக்கு நாம் சவால் நிறைந்த ஒரு வாழ்வைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். உலக நாடு முழுவதுமாக கொரோனா வைரஸ்னாலே அநேக மக்கள் மரித்திருக்கிறார்கள், அநேக மக்கள் பாதித்திருக்கின்றார்கள், அநேக மக்கள் அங்கேயுமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அந்த வியாதி விதம் சொல்லி அநேக மக்கள் அச்சத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு கூட வீட்டிலே அநேக மக்கள் முடங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை நாம் தேட வேண்டும், ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. தேவன் தாமே திருவசனமக்கென்று ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள் வழக்கம் போல நம்முடைய அரசாங்க உத்தரவுப்படி வருகின்ற வாரமும் நம்முடைய ஆலய வழிபாடு முறையானது பேஸ்புக் வாயிலாக, யூடியூப் வாயிலாக, ஆன்லைன் வாயிலாக உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது அறிவிப்பாக, நம்முடைய திருச்செயல் மூலமாக பிடியரிசிப்பை உடைய கருத்தில் கொடுக்கப்படுகின்றது. உண்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக வர நாட்களிலே உங்களை பிடியரிசிப்பை, உண்டியல் மற்றும் காணிக்களை நீங்கள் எங்களை தொடர்பு, நாங்கள் வீடு விசிட்டு வரும் பொழுது நீங்கள் இடத்துல கொடுக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கவுந்தப்பட்டு திருச்சி மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய சிறப்பான அறிவிப்பு, உடைய பிராமிஸ் கார்டுடைய தொகை சற்று செலுத்தாது இருக்கிற மக்கள் வரும் நாட்களில் நீங்கள் உங்களுக்கு பிராமிஸ் கார்டு தொகையை செலுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மறு அறிவிப்பு வரை வரைக்கும் ஆன்லைன் மூலமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம் என்பதை மனமகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய சிறப்பான அறிவிப்புகளாகும். நாம் அனைவரும் எழுந்து கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவ கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே 187வது பாடலை பாடி நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். 187வது பாடல், தந்தே நின்னை இயேசுவே இந்த நேரம் மே உமக்கென பாடல் பாடி நாம் நிறைவு செய்வோம். பாடலின் 187ஆம் பாடல், தந்தே நின்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கென பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம்.
தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே உம்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளோ தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே ஜீவ காலம் முழுதும் தேவப்பணி செய்திடுவே கோவில் கடும் போர் புரிகையில் காவோம் கரத்தினில் வைத்து தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே கஷ்ட நஷ்ட வந்தாலும் துஷ்டத்துடி சூழ்ந்திட்டாலோ அஷ்டதிக்கும் ஆளும் தேவானே அடியே ஓமில் அமரச் செய்திடோ தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்ய அன்று சிச அளித்த ஆவியாளே ஆடே என்னை நிரப்போ தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. இப்படி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, 2020 ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டுக்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பேர் கிடைக்காத சிலாக்கியத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு ஈவாய் இலவசமாய் ஆண்டவரே கொடுத்து ஆலை வழிபாட்டின் மூலமாக யூடியூப் வாயிலாக, ஃபேஸ்புக் வாயிலாக, முகநூல் வாயிலாக ஆண்டவரே திருச்சி மக்களோடு கூட ஆண்டவரை இணைந்து உம்மை ஆராதிக்க முடியாய் நீர் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக உள்ளத்தின் ஆழத்திருந்த ஆண்டவரே நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே திருச்சபையிலே கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான தலைப்பு அந்த இறை மக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள், த பீப்புள் ஆஃப் காட் அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் தலைப்பின் கீழாக 3 காரியங்களை குறித்து ஆண்டவரே நாளிலே நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. முதலாவதாக ஆண்டவரே கிறிஸ்துவின் தூதுவர்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி செயல்படுத்துவதில் கவனமாய் இருப்பான்னு சொல்லி முதலாவதாக தலைப்பின் கீழாய் சிந்தித்தோம் ஆண்டவரே. இரண்டாவதாக ஆண்டவரே கிறிஸ்துவின் தூதுவர்கள் இடர்கள் உண்டாகுதுன்னு சொல்லி இரண்டாவதாக நாங்கள் தியானித்தோம். மூன்றாவது கிறிஸ்துவின் தூதுவர்கள் அதிகாரம் பெற்றோன்னு சொல்லி 3 காரியங்கள் நாளிலே நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. மோசேயுடைய வாழ்வை குறித்து யோசித்தோம், யோசுவாவுடைய வாழ்க்கை குறித்து யோசித்தோம் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி கொரிந்து திருச்சபை மக்களோடு கூட இடைப்பட்டார்னு சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே மோடு கூட இந்த சீசனுடைய வாழ்வை குறித்தெல்லாம் நாளை ஒரு சில காரியங்கள் குறித்து ஆண்டவரே தியானிக்க கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரே நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கும் ஆண்டவரே. குறிப்பாக சிஎஸ்ஐ ஆலயம் கவுந்தபுரம் திருச்சபை மக்களையும், சிஎஸ்ஐ இயேசுநாதர் ஆலயம் ஏலம்பல திருச்சபை மக்களையும், சிஎஸ்ஐ ஆலயம் கருக்குமம் திருச்சபை மக்களையும், செயலர், பொருளர், பிசி, டிசி மெம்பர் எல்லா மக்களையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் பாரத்தோடு குடிச்சவைக்கும் ஆண்டவரே. கணவனை இழந்து, மனைவி இழந்து, பிள்ளைகளை இழந்து தவிக்கின்ற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆதரப்படுத்தி, தேர்தல்படுத்தி, சமாதானப்படுத்த வேண்டுமா செவிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வார்த்தை திருமண நாளை கொண்டாடுகின்ற பிள்ளைக்கு அச்சபிக்கிறோம். பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே பாரத்தோடு குடிச்சவிக்கும் ஆண்டவரே. குடும்பத்திலே சமாதானம் இல்லாதபடிக்கு
ஆண்டவரே, அநேக விதமான வியாதியோடு கூட அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீது ஆண்டவரே நீர் மனமிறங்க வேண்டுமாய் ஒரு சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, குறிப்பாக உலக நாடு முழுவதுமாய் ஆண்டவரே பயத்திலே அச்சத்திலே நடுங்கி கொடுக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொரோனா வைரஸ்னாலே உலக நாடு முழுவதுமாய் ஆண்டவரே அவதிப்பட்டு கொடுக்கிற சூழ்நிலையை நாங்கள் எண்ணி பார்க்கும் ஆண்டவரே. குறிப்பாக அமெரிக்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், சீன தேசத்துக்காக, இத்தாலி நாட்டுக்காக, ஜெர்மனிக்காக, ஆஸ்திரேலியாக்காக, பிரான்ஸுக்காக, ஆண்டவரே ஐரோப்பா கண்ட்ரிகளுக்காக, அரபு கண்ட்ரிகளுக்காக, ஆண்டவரே ஆப்பிரிக்கா கண்டங்களுக்காய், அந்த உலக நாடுகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தமிழ்நாடுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே டெல்லிக்காக, ஆண்டவரே சென்னை பட்டணத்திற்காக, ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக, கிராமங்களுக்காக, முதலமைச்சர்களுக்காக, பிரதம மந்திரிக்காக, எம்எல்ஏ எம்பிக்காக, ஆண்டவரே மினிஸ்டர்ஸ்க்காக, ஆண்டவரே டாக்டர்ஸ்க்காக, நர்ஸ்மார்க்காக, ஆண்டவரே மருத்துவத்துறையை பணியாற்றும் சுகாதார பணியாளர்களுக்காய் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கும் ஆண்டவரே. மாவட்ட கலெக்டர்களுக்காய் ஜெபிக்கும் ஆண்டவரே. மாவட்ட ஆண்டவரே காவல்துறை அதிகாரிகளுக்காய் ஆண்டவரே பாரத்தோடு கூட ஜெபிக்கும் ஆண்டவரே. கர்த்தராவே, ஒரு விசை நீர் மனம் இறங்க வேண்டுமாய் உடைய சமத்திலே வந்தெடுக்கும் ஆண்டவரே. அநேக மக்கள் ஆண்டவரே மறித்திருக்கிற நிலைக்காய் வருத்தப்படுகிற ஆண்டவரே. கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதி நிமித்தமாய் ஆண்டவரே அநேக மக்கள் பாதிப்புக்குள்ளாய் ஆண்டவரே தள்ளப்படுகிற ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவர் உலக நாடுகள் மீதும் இந்த தேசம் மீது ஆண்டவரே நீர் மனம் இறங்க வேண்டுமாய் ஒரு சமத்திலே பாரத்தோடு கூட ஜெபிக்கும் ஆண்டவரே. இப்பொழுது உலகத்திலே ஆண்டவரே பாலின நோய்கள் அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே பிராந்தி கடையெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இங்கு பார்த்தாலும் சிறுவர்கள் கற்பழிக்கப்படுகின்றார்கள் ஆண்டவரே. இங்கு பார்த்தாலும் விபச்சாரம் அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு அநேக செல்போனை சரிநேரத்திலே பயன்படுத்துவாதபடிக்கு தாறுமான நிலைக்குள்ளாக இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் நீர் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவர் நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஒரு சமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் ஆண்டவரே. குறிப்பாக சிஎஸ்ஐ கோவை திருமணத்துடைய பேராயருக்காக, பேர் அம்மாவுக்காக, சிறுவர் ஊழியர்கள், வாலிப ஊழியர்கள், பெண்களுக்கு டிபிஎம் மிஷனரி ஊழியர்களுக்காய் ஆண்டவரே நான் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எல்லா மக்கள் மீது ஆண்டவரே நீ மனம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பள்ளிகளுக்காக, கல்லூரிகளுக்காக, மருத்துவத்துறைகளுக்காக, மருத்துவமனைகளுக்காக, ஆண்டவரே கல்வி சாலைகளுக்காக, ஒவ்வொரு திருச்சபைகளுக்காய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆயர்களுக்காக, ஆயுடைய குடும்பங்களுக்காக, ஆண்டவரே கமிட்டி மெம்பர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களும் கர்த்தரை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. அநேக மக்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொடுக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. முழங்கால் வலிக்காக, இடுப்பு வலிக்காக, நெஞ்சு வலி, வயிற்று வலி, உடம்பு வலி, சுகர், பிரஷர், மன அழுத்தம், மன பாரத்தோடு வாழ்ந்து கொடுக்கிற எல்லா மக்களும் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே வர நாட்களே ஆலை மூலம் திறக்கப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உயர் அதிகாரத்தில் நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கும் ஆண்டவரே. திருமண நாளை கொண்டாடுகின்ற பிள்ளைகளையும் ஆண்டவரே பிறநாளை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. கர்த்தன் அதே காத்து நேர்த்தியா செய்கின்ற கடவுள் அவளுக்கு சகல ஆசீர்வாதங்களை நீ கிருபையாய் தர வேண்டுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. சிஎஸ்ஐ ஆலயம் கவுந்தப்பட திருச்சி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சிஎஸ்ஐ இயேசுநாதர் ஆலயம் திருச்சி மக்களுக்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. சிஎஸ்ஐ ஆலயம் கருக்கும திருச்சி மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா திருச்சி மக்களையும் கர்த்தரை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. குறிப்பாக கவுந்தப்படி ஆலயத்துடைய கட்டுமான பணிக்காய் ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற இன்ஜினியருக்காக, இந்தி மக்களுக்காக, ஆண்டவரே கண்மணர்களுக்காக, போலருக்காக, ஆண்டவரே மற்றும் திருச்சி மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களுக்கும் கர்த்தரை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கவுந்தப்படலே டிபி ஊழியராக ஐயாசாமி அவர்களை ஆண்டவரே தாங்கி கொடுக்கிற சூழ்நிலைக்கு ஜெபிக்கிறோம். பண தேவைகள், பொருளா தேவை கர்த்தர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய தென் திருச்சபையிலே திருச்சபையிலே ஊழியர்களே பிரிச்சஸ்காய் ஆண்டவரே வார்த்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராமே ஊழியர்கள் வளமையாக எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமாய் உங்கள் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் வந்து ஏனோதானோ என்று சொல்லி சத்தியத்தை குறித்து நாங்கள் பேசவில்லை. இது எங்களோடு கூட பேசிக்கலாம் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே ஒரு தூதுவர்களாக ஆண்டவரே மற்ற மக்கள் மத்தியிலே ஒரு பிரதிநிதிகளாய் ஆண்டவரை காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கும் ஆண்டவரே. நான் கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு ஆண்டவரே நாங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கும் ஆண்டவரே. கிறிஸ்துவை அடிச்சவர்களை பின்பற்றக்கூடிய நல்ல வாய்ப்பை, நல்ல தாளந்துகளை, நல்ல தரிசனங்களை ஆண்டவர் எங்களுக்கு நேர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கும் ஆண்டவரே. முகநூல் வாயிலாக கொண்டிருக்கிற அரிமான குடும்பத்தாரை கர்த்தர் ஆஸ்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். கீபோர்டு வாசிக்கின்ற அருமன் ஐயா குடும்பத்தை கர்த்தர்
ஆஸ்வதிக்க வேண்டுமா செபிக்க ஆண்டவரே. 3 திருச்சி மக்களுடைய கோயில் பிள்ளைகளை கத்தனீர் ஆஸ்வதிக்க வேண்டுமா செபிக்கும் ஆண்டவரே. இதனாலே ஆண்டவரே உடைய சமத்திலே என்னுடைய ஆவி ஆத்மசரை அனைத்து முழுமையாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் இறைவன் இயேசு கிறிஸ்துவோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமீன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியை குறித்த சமாதானம் அனைவரும் சதா நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். முடிப்பாடலாக நாம் நமது வர்க்க சிவ கீர்த்தனை பாடத்தை 272வது பாடலை பாடி நாம் விஷயம் ராஜாதி ராஜன் இயேசு மகாராஜன் அவர் ராஜ்ய புவி மகா மாட்சியமை விளங்குகிற பாடலை அதை சேர்ந்து பாடும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ராஜாதி ராஜன் இயேசு மகராஜன் அவர் ராஜ்யம் புவி எங்கு மகா மாற்றிய விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோ மேகவர்க்கு அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்வாவோ மேகவர்க்கு அல்லேலூயாவே. உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னனேசுநாதருக்கு வான்முடி சூட்டுங்கள். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னனேசுநாதருக்கு வான்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு மகராஜன் அவர் ராஜ்யம் புவி எங்கு மகா மாற்றிய விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோ மேகவர்க்கு அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோ மேகவர்க்கு அல்லேலூயாவே. நாலா தேசத்தே உள்ளோரே நடந்து வாருங்கள், மேலோனேசு நாதருக்கு மெய்முடி சூட்டுங்கள். நாலா தேசத்தே உள்ளோரே நடந்து வாருங்கள், மேலோனேசு நாதருக்கு மெய்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு மகராஜன் அவர் ராஜ்யம் புவி எங்கு மகா மாற்றிய விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோ மேகவர்க்கு அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பாவோ மேகவர்க்கு அல்லேலூயாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடு இருப்பாராக. சமாத்தோடு போய் வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.